அது அந்த பாவத்தை சேராது. உண்மைதானே? அதனால என் கழுத்துல ஒரு தாலியை போட்டு எனக்கு கல்யாணம் செய்துக்கிட்டா சரி. அன்றையில இருந்து நீ கணவன் நான் மனைவி இருவரும் ஒன்றா சார். ஆனா நம்முடைய கல்யாணம் அப்படி நடக்கூடாது. எப்படி? இந்த கனகமாபுரி பட்டணமே அப்படியே திவைச்சு போகும்படியாக என் தாய் தந்த இடத்தை போய் தெரிவித்து ஆடை ஆபரணங்களை இந்த ஆடையெல்லாம் இருக்கக்கூடாது. ஆடை ஆபரணம் முத்து ரத்தினம் பவளம் வைடூரியம் ஒரு பொண்ணா சோடிச்சு கொண்டுகிட்டு போகணும். உன்னை பல்லாக்களை கொண்டு வந்துதான் திருமணம் செய்ய. நீ சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு நன்றாக புரிகிறது. ராஜ குலத்திலே பிறந்து ராஜா விட்டு பிள்ளையா இருந்து தாய் தந்தைக்கு ஒரே பிள்ளையா இருந்து கானகத்திற்கு வேட்டையாட சென்று ஒரு பெண்ணை கரம் பிடித்து கொண்டு வந்தார். உலகத்தில் யாரும் பேசக்கூடாது. முறை பிரகாரம் ஆமா எந்த பொண்ணா இருக்கட்டும் ஆகட்டும் நீ இந்த ஓலை குடிச்சிட்டு தங்கிரு, இங்கே இருக்கணும். நான் எங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நான் சொல்லி சீர்வரிசையோட வந்து முறையா கல்யாணம் செய்து போறத முறைங்கிறீங்களா? அதான் உண்மை. அது போதும். என்னைக்கா இருந்தாலும் நீ கணவன் நான் மனைவி. ஐயோ ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க. நான் செத்தா நீ என் கூடவே வரணும், நீ செத்தா நான் உன் கூடவே வரணும். கூட சாவீங்க. உண்மைதானே இது? அது எப்படி எப்படி நான் செத்தா கூடிய எப்படி போகும்? அதானே நீ செத்தா என் கூட எப்படி வருவா? நான் வருவேன். ஏங்க நான் சாக போது நான் செத்து சுடுகாட்டுல கொண்டு குழியில வச்சாலும் என் கூட தான் இருக்கணும். அப்படியா? ஆனா நீ செத்து சொன்ன வாங்க கூட நான் வருவேன். எனக்கு ஒண்ணும் புரியலையே. எப்படி தெரியுமா? உலகத்திலே அழியாதது, மறக்க முடியாதது, என்னைக்கு என்ன விட்டு நீ பிரிய முடியாதது. இந்த கையில உன் பேர கதிர்வதனன்னு பச்சை குத்துறன்னு வச்சுக்க. இது அழியுமா? அது கூடவே இருக்கும். நீ என்னை விட்டுட்டு போனாலும் உன் ஞாபகத்தோடு நான் செத்து மண்ணுக்கு போகும்போது கூட வருதா? கூடயே இருக்கும். அந்த அம்மா சொல்றது ரைட்டுங்க. யா பேரு அந்த அம்மா சொல்றது ரைட்டு தான். இத படிச்சு பாரு. அப்படியே இருந்து பாரு. தர்ம நர்மதா. பாப்பா பேரு ஆமா நர்மதா. கூடயே இருந்து பாரு. பின்னாடி கூடயா வருது. அதே போல என் பேரு உன் கையில. அப்படியா? இதே ஒரு நொடியில காட்டு. அப்படியே